வணக்கம் பீப்புள்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு நார்மலான ஜாலியான வீடியோவாக இருக்காது. கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் முதலேருந்தே அப்படி தான் இருக்குது. நம்ம ஊருன்னு நான் சொல்கிறதுனால நான் தமிழ்நாட்டை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. த ஹோல் கண்ட்ரி, இந்தியாவுக்கே என்ன ஆச்சுன்னு தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வருஷம் எப்படி ஒரு ரெய்னி சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன் வர மாதிரி ரேப் சீசன் சொல்லி ஒன்று வந்துருது. வருஷத்துக்கு ஒரு ரேப் இன்சிடெண்ட் ஆச்சும் பயங்கர வைரலாக பேசப்படுது, நடந்துக்கிட்டும் இருக்குது. இது நிஜமாவே ஒரு ரொம்ப சீரியஸான நேஷ்னல் இஷ்யூ தான். இது கவர்மெண்ட் பேசுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியலை. பட் இது ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாருமே பேசணும். இது ஒரு பெரிய டாப்பிக்காக நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கொண்டு வரணும். உட்காந்து வீடியோவில் பேசிட்டா மட்டும் ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியலை. பட் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்து தெரியாதவங்க ஒரு 10 பேருக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணலாம், ஒரு அவேர்னஸ் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம ஊர் சொசைட்டியில் விமனுக்கு சேஃப்டி இல்லை தான். அதை நான் 100% இல்லை, 200% நான் எழுதி தரேன். நானே நிறைய விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லேயே விமன்ஸ்க்கு அவ்வளோ பிரச்சனை. இதில் நம்ம நேரில் ஆஃப்லைன் பிளேசஸ் எல்லாம் நம்ம சொல்ல தேவையே கிடையாது. ஃப்ரம் நாட் ராங், இது காந்தி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ விமன் நைட்டில் ஃப்ரீடமாக நடந்து போகிறாங்களோ அப்போ தான் கண்ட்ரிக்கு நிஜமான ஒரு ஃப்ரீடம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இது நடக்குமான்னு தெரில. அது ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஊரில் எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு நடக்குதோ அதுக்கு அப்படியே ஹாஃப் த ரேட்டில் தான் பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்டை நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்யூஷன் பார்க்க முடியும். பனிஷ்மெண்ட்டை முதல்ல ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். போலீஸை கொஞ்சம் இன்னும் ஹார்ஷ் ஆக்கணும். மற்ற பிளேசஸ்ல எல்லாம் போலீஸ் சொன்னது தான், அவங்க போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா பீப்புள் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் பணம் கொடுத்து இல்லை ஏதாவது ஐஸ் வச்சு நம்ம அந்த விஷயத்த பண்ணிடுறோம். நான் போலீஸையோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லைன்னா நான் தனிப்பட்ட தாக்குதல் நான் யாருமே பண்ணல. நான் இன் ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். பட் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் தான் இருக்குது. மெயினாக சொசைட்டியில் எங்களை மாதிரி நம்மள மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க சைட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடக்குது இல்லைன்னா ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா வைப்பாங்க? நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போன, இதை தான் கேட்பாங்க. ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கக்கூடாது. அவங்க பிஹேவியரை வச்சு வேணால் பார்க்கலாமே தவிர அந்த பிஹேவியரும் வச்சு இவங்களை ரேப் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நம்ம அசியூம் பண்ணிக்க கூடாது. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இவங்களை நம்ம இப்போ ட்ரீட் பண்ணலாம், இவங்களை நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா, ஓகே இவங்களை ரேப் பண்ணலாம், இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா அப்போ இந்த இடத்துக்குள்ள இவங்க வரக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா விமனுக்கும் எல்லா கேர்ள்ஸுக்கும் அவங்களோட தனிப்பட்ட ஆசைகள், கோல்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு தடையா இருக்கிறது முக்காவாசி நேரம் மென்னா தான் இருப்போம். ஒரு பையனோட வாழ்க்கையும் பொண்ணோட வாழ்க்கையும் ஒன்னான்னு கேட்டிங்களா டெஃபினெட்லி கிடையாது. ஏன்னா ஒரு பையன் எது வேணாலும் எப்போ வேணாலும் நினச்சதை பண்ண முடியுது. ஆனால் ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னா, ஏன் இந்த டைமில் போகிற, ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் போகிற, யார் கூட போகிற, எப்போ வருவ, எங்கே போகிற, ஏன் போகிறேன்னு இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நான் சொன்னது தப்புன்னு ஒருத்தர் கூட ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் உண்மை. திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி குட், திஸ் இஸ் நாட் அ குட் என்விரான்மெண்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் ரொம்பவே பாவம் தான், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ்க்கு. எந்த ட்ரெஸ் போட்டு போனாலும் அவங்களுக்கு அப்யூஸ் நடக்குது, ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஒரு காலத்தில் கை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ இன்டர்நெட் அப்யூஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்யூசிங் தான் மாறுதே தவிர அப்யூஸ் படுறவங்க 99.9% அது ஃபீமேலாக தான் இருக்காங்க. நான் ஏன் ஃபீமேல்னு சொல்கிறேன்னா, எல்லா ஏஜ் பொண்ணுங்களுக்குமே இந்த இஷ்யூஸ் நடக்குது தான். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணை எடுத்துக்கோங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணை எடுத்துக்கோங்க, ஒர்க் பண்ணுற
லேடிஸாக எடுத்துக்கோங்க, யாராக இருந்தாலுமே இந்த பிரச்சனை நடக்குது தான். நான் இது இந்தியான்னு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணல, வேர்ல்டு வைட் இந்த பிரச்சனை இருக்குதான். பட் எனக்கு வந்து இந்தியாவில் தான் ரொம்ப இது நடக்குதோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலு. என்னால் மற்ற கண்ட்ரியில் என்ன பிரச்சனை போகுது, யாருக்கு என்ன நடக்குதுன்னு என்னால் பேச முடியாது. என்னால் என் கண்ட்ரியில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை போகுது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் என்னால் பேச முடியும். அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் எந்த ஒரு இஷ்யூமே இப்போ நான் ஸ்பெசிஃபை பண்ணி பேச விரும்பலை. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ என்ன நடக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சேடான போஸ்ட் தான். அந்த போஸ்ட்லேயே அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. நான் அந்த போஸ்ட்டை வந்து நான் அதில் டேக் பண்ணுறேன். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ பொண்ணுங்க எங்கேயுமே போகக்கூடாது, பொண்ணுங்க எதுவுமே பண்ணக்கூடாது, பொண்ணுங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த டைமில் போகக்கூடாதுன்னு தான் ஒரு கொஸ்டின் வருதே தவிர, ஏன் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, யார் பண்ணா, பண்ணவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், பண்ணவங்களை பிடிச்சாங்களா இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டினும் வரமாட்டேங்குது. பனிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சின்ன தப்புக்கு சின்ன பனிஷ்மெண்ட்னா பெரிய தப்புக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான் வேணும். நம்ம ஊர்ல சின்ன தப்புக்கு சின்ன பனிஷ்மெண்ட், பெரிய தப்புக்கு சில இடத்துல பனிஷ்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. நம்ம கண்ட்ரியில ஹேங்கிங் அதெல்லாமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ போகிற போக்கு பார்த்தா அந்த பனிஷ்மெண்ட்லாம் திருப்பி கொண்டு வந்து நடக்கிற தப்புக்கெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாதான் கொஞ்சம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பாடி சார்ந்தா ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா அது வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டு வந்துட முடியாது. ஒரு பர்சனால், அஃபெக்டான பர்சனால் அவங்க சாகிற வரைக்கும் அது வந்து ஒரு மெமரி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி பேட் மெமரி. அதனால் அதுக்கு பரிகாரமாக வேணால் தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். நான் பனிஷ்மெண்ட் சொல்கிறது சும்மா போய் ஜெயிலில் போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் டெய்லி சாப்பாடு கொடுக்கறது, அது கிடையாது. பனிஷ்மெண்ட்னா ஒருத்தங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கறனால இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிடுமான்னு கேட்டால் கிடையாது. அவன் உள்ள ஜாலியாக இருப்பான், அவ்வளோதான். ஒரு வருஷம் ஒருத்தனை ஜெயிலில் உள்ள போடுங்க, அவனுக்கு அடுத்த வருஷம் கொஞ்ச நாளில் அந்த வாழ்க்கை பழகிடும், அவனுக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஆனால் இதுவே ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபிசிக்கலி மென்டலி அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் யூ கோ ஹாவ் அ நார்மல் லைஃப்னு சொன்னால் டெஃபினெட்லி ஷி கான்ட். அதனால் சிவியர் பனிஷ்மெண்ட் கொண்டு வாங்க. நான் ஏன் வீடியோவில் ஃபுல்லாக பனிஷ்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால தான் அங்கே தப்புகள் ரொம்ப கம்மியாக நடக்குது. நடக்காதுன்னு சொல்ல வர, ஆப்வியஸாக தப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து 100% தப்பை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு தப்பு நடக்குது, ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம்னா அந்த சொல்யூஷனை பிரேக் பண்ணுற மாதிரி எப்படி தப்பு பண்ணலாம், எப்படி இன்னும் ஸ்மார்ட்டாக தப்பு பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. அது முன்னும் பண்ண முடியாது, அது ஹியூமன் நேச்சர். பட் தப்பு நடக்குது, அதுக்கு வந்து கேர்ள்ஸ் தான் காரணம், நீங்க ஏன் இப்படி போறீங்க அப்படி வரீங்கன்னு கேட்கறது தான் தப்பு. அதுதான் மெயின் தப்பு. ஆக்சுவலா இது சொல்லக்கூடாது. பட் இந்த மாதிரி மோஸ்டா சொல்றவங்களுக்கு, லைக் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போறீங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனா இப்படித்தானே நடக்கும், அப்படி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடந்தாதான் அவங்களுக்கு அது எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ஒரு பெயின் தெரியும். நீங்க அங்கிருந்து ஈஸியா சொல்லிடுவீங்க, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போனேன், ஏன் இந்த டைம்ல போனேன்னு. அவங்க ஒன்றும் வேணும்னு எல்லாம் போட்டு போல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்லையும் தப்பு நடக்குது தான், எல்லா ப்ரொஃபஷனல்லையும் தப்பு நடக்குது தான். அதுக்காக ஏன் இந்த ப்ரொஃபஷனல் நீ சேர்ந்துருக்க, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த டைம்ல போறேன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக பேசுறேன்னா தப்பா பேசுறேனே தெரியலையே. இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுனால தப்பெல்லாம் ஸ்டாப் ஆகிடுமென்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஸ்டாப் ஆகாது. பட் இது ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேருக்கு என்னென்னு இந்த விஷயம் தெரிய வரும். அதில் ஒருத்தங்க யாராச்சும் திருப்பி அவங்க ஒரு வீடியோ பண்ணலாம். அதனால் சில விஷயம் ஸ்ப்ரெட் ஆகணும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், மற்றவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும், அவங்களும் சொல்லட்டும். இதில் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே கேர்ள்ஸ் மேலே பழி தூக்கி போடாதீங்க. அவங்க ஒன்றும் வாண்டடாக இதை ஆசைப்பட்டு அவங்க எடுத்துக்கல, இட்ஸ் ஹேப்பனிங், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்னாக தான் இருக்காங்க. ரோல் ரிவர்ஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. லைக் ஒரு பொண்ணு ஒரு பையனை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 1-2 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் நியூஸாக வந்து நான் இப்படி கேள்விப்பட்டது கிடையாது. எப்போவுமே பசங்க தான் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்தேன்,
men will be men. That doesn't mean all the men are same or எல்லா மென்னுக்குமே இதான் வேலையான்னு கேட்டா இல்ல. Not all men but some men. இது வந்து மெஜாரிட்டியா பார்த்தா பசங்க தான் தப்பு பண்றாங்க, பசங்கனால தான் தப்பு நடக்குது. பட் எல்லா பசங்களும் கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இது எண்ட் ஆஃப் த டே வந்து பேரண்ட்ஸ் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஒழுங்காக வளர்த்துருக்கணும். தப்பு பண்ணுற பேரண்ட்ஸை சொல்கிறேன், அஃபெக்டான பேரண்ட்ஸை சொல்லலைன்னா. பையனை ஒழுங்காக வளர்த்துருந்துருக்கணும். உங்களை மாதிரி ஆட்களுக்கு தாண்டா அட்லி தெரியும்னு ஒரு படம் எடுத்தான். அவங்களாம் அப்படி ஆனதுக்கு அவனுங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத அவனுங்களோட அப்பனுங்க தான் முக்கியக்கா. பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஒவ்வொரு அப்பனும் குற்றவாளி தான். நான் அட்லின்னு சொல்ல, இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. எனக்கு இப்போ டக்குன்னு தெரியப்பட ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். உங்களுக்கு படம் எடுத்தாலும் தப்பு, திருந்த மாட்டீங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் திருந்த மாட்டீங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் திருந்த மாட்டீங்க. எப்படா தாண்டா நீங்கள் திருந்துவீங்க? இது டைம் ஆக ஆக ஒரு கட்டத்தில் நமக்கே பயம் வந்துடும். நமக்கு தெரிஞ்ச கூட பிறந்த இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு, இல்லைன்னா ஒழுங்காக போயிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கட்டத்தில் வந்து பயம் வந்துடும். நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், அவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் சொசைட்டியில் இந்த பிரச்சனை நடக்கிறதெல்லாம் பார்த்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பயம் வந்துடுது. இந்த சொசைட்டி மாறுறதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. என்னதான் பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தாலும் சில சைக்கோங்கெல்லாம் பரவாயில்லன்னு தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் பனிஷ்மெண்ட் மட்டும் இஸ் த ஒன்லி தீர்வான்னு கேட்டிங்கன்னா ஒரு 75 to 80% பனிஷ்மெண்ட் ஒரு தீர்வு தான். பட் பேலன்ஸ் இருக்கிற அந்த 20-25% வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பொறுப்பு தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் சொல்லணும்னு நினச்சதை எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை வச்சு, எனக்கு இருக்கிற அறிவை வச்சு ஏதோ சொல்லியிருக்கேன். இது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், என்ன பண்ணலாம், என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கட்டும், நிறைய பேருக்கு போய் இது சேரட்டும். நான் ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருப்பேன். அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வேலிடாக இருந்திருக்கும். அந்த வேலிடான பாயிண்ட் எல்லாருக்கும் போய் சேரட்டும். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால் அதெல்லாம் பார்க்கணும், ஃப்யூச்சர்லேயும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.